Hi guys, welcome back to my Underdogs Kombai. இந்த சேனலில் வந்து நிறைய பேர் இப்போ நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ மிகவும் நன்றி. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு இன்றைக்கி ஒரு சூழ்நிலைக்கு நிறைய பேர் விரும்பி வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு பெட்ஸ் தான். இந்த பெட்ஸ் ஆகப்பட்டது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் ஒரு ஆசைப்படுறது போல் நம்ம கையில் எடுத்து பார்த்து அதை அழகு பார்க்கணும். அதே சமயத்தில் ப்ரீடிங் பர்பஸுக்கு நல்லா யூஸ் ஆகுமா இதெல்லாம் யோசித்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரீடாகப்படுது லைவ் ஃபிஷஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த லைவ் ஃபிஷஸ் ஆகப்பட்டது இப்போ அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு இடத்துலேருந்து நம்ம வரல வச்சு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வெரைட்டியை. இந்த வெரைட்டி மொத்தமே பார்த்திங்கன்னா நம்முடைய இன்றைய சூழ்நிலைக்கு மிகவும் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ஈஸியான ஒரு மெயின்டெனன்ஸ், ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அழகாக நம்ம வந்து கப்பி கூட பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்கணும் கப்பி கூட. ஸோ அது கூட மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. ஸோ அது வந்து லைவ்லாம் வந்து நம்ம நிறைய வந்து லைவ் ஃபுட்டெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணால் தான் அந்த கப்பி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம அதை வளர்த்து எடுக்க முடியும் என்பது தான் உண்மை. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இந்த ஒரு பெட்ஸ் ஆகப்பட்ட இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரிம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரிம்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரேஃபிஷ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரேஃபிஷ்ஷு, இதை வைத்து தான் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம அண்டர்டாக்ஸ் கோம்பை அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிற தருவாயில் இந்த மாதிரி வீடியோவை போட்டோம்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த ஒரு வீடியோவை நான் திருப்பி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம பெட்ஸ் எப்போவுமே பிடிக்கும். இப்போ நம்ம ஒன்றா எடுத்து காமிக்கிறோம். நீங்கள் பாருங்கள் நம்ம என்னென்ன இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து மாலி ஃபிஷ்ஷுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜீப்ரா மாலின்னு சொல்லக்கூடிய இம்போர்ட்டட் வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா மிகவும் இன்றைக்கி ட்ரெண்டிங் வந்து போயிட்டுருக்கு. ரேட் அதிகமாக இருந்தாலுமே நல்ல ஒரு இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் வளரக்கூடிய இருப்பாங்க. ஸோ இது ஜீப்ரா மாலி. இப்போ நம்ம எடுத்து வெளியே வைக்கிறோம் பாருங்க. இது வந்து ஜீப்ரா மாலி. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது இன்னொரு வெரைட்டியான ஒரு விதமான வெரைட்டி. இந்த வெரைட்டிக்கும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெண்டிங்கு பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்க ஒரு ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் வந்து இஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பெட்டு. இந்த நான் முதல்ல சொன்னது போல தான் க்ரே ஃபிஷ்ஷு, ஸ்ரிம்ஸு இதுதான் எல்லாமே இதில் சுற்றி வரும். அதேமாதிரி மாலியை மட்டும் நம்ம முதல்ல எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரே ஃபிஷ்ஷுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த க்ரே ஃபிஷ் என்பது 2 கொடுக்கு மாதிரி இருக்கும். அந்த கொடுக்கு மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெரியும் பாருங்கள். இப்போ பாருங்கள், க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தெரியுது பாருங்கள். இது வந்து க்ரே ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட் க்ரே ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் க்ரே ஃபிஷ்ஷு. இது வந்து சிங்கிளாக பேக் பண்ணி அருமையாக அமைச்சிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கும் நம்ம இந்த நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு பாக்கெட்டு பேருக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு பேக்குள்ளே போகலாம். அது மாதிரி ஒவ்வொரு பேக்காக நம்ம எடுத்து காமிச்சு தான் அடுத்து நம்ம பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வீடியோஸ் இது வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரே ஃபிஷ்ஷுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, ரெட்டு க்ரே ஃபிஷ் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கலர் ஒரு மாதிரியாக தெரியலாம். இல்லை ரெட்டு இல்லை, இது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ப்ரௌன் கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய ப்ரௌன் கோஸ்ட் வெரைட்டி. ஃபஸ்ட்டு காமிச்சது ரெட்டு. ஸோ எல்லாமே கலந்து தான் வரும். இது வந்து ப்ரௌன் கோஸ்ட்டு க்ரே ஃபிஷ்ஷு. ஸோ அடுத்த ஒரு இப்போ எடுக்க போகிறோம். அதெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு முதல்ல வந்து அக்குமுலேட் பண்ணுறோம் நம்ம போட போகிற டப்பில். ஸோ அடுத்தது இப்போ எடுத்து காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு 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 க்ரீச்சரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது போல் அந்த கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரௌன் கோஸ்ட்டுடைய ஃபீமேலு. ஃபஸ்ட்டு காமிச்சது மேலு, இது ஃபீமேலு. நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமைப்பு தெரியும். ஒரு கொடுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மேலு. இதில் வந்து ஃபீமேல் மேல் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அடுத்த ஒரு க்ரே ஃபிஷ் நம்ம இறக்கி வச்சு நம்ம டப்பில் போட போகிறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து காமிச்சிட்டு வரோம். ஸோ எல்லோருமே இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த க்ரே ஃபிஷ்ஷை பற்றி அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் பாருங்கள். இது ஒரு விதமான க்ரே ஃபிஷ்ஷு. இதுவும் ஆக்சுவலி கலர்ஸ் தான் டிஃப்ரென்சியேஷன் வேரியேஷன் இருக்கும். இது வந்து க்ரே ஃபிஷ்ஷுக்கு முன்னாடி மொய்னா, இது மொய்னா கல்ச்சராக அமைச்சிருக்காரு. நான் மொய்னா கல்ச்சர் கேட்டிருந்தேன். மொய்னா கல்ச்சரு இப்போ அதை வந்து நான் வந்து வச்சிட்டேன் தண்ணியில் அக்குமுலேட் பண்ணுறதுக்காக. நம்ம மொய்னாவும் கல்ச்சர் பண்ண போகிறோம். ஏனென்றால் நம்ம வந்து மாலி வந்து இம்போர்ட்டட் மாலி வாங்கிக்கிறோம் இல்லையா, அதனால். இது பார்த்தீங்கன்னா ரெட் க்ரே ஃபிஷ்ஷு. இந்த ரெட் க்ரே ஃபிஷ் தான் நமக்கு முதல்ல காமிச்சது. ஒரு ரெட் க்ரே ஃபிஷ் காமிச்சிருப்போம், அது மேலு.
இது ஃபீமேல். ஸோ இந்த ஒரு பாருங்கள் ரெட்டில் இருக்கிற கிரேஃபிஷ்ஷு. இது வந்து இப்போதைக்கு அப்படி தான் தெரியும். நம்ம வந்து இந்த ரெட்டு டப்பு அந்த மாதிரி டார்க்கான டப்ஸில் நம்ம அதை போட்டு வச்சோம்னா அந்த அந்த ஒரு பேக்ரவுண்டுக்காக அந்த கலர் வந்து இன்னுமா அருமையாக கூடக்கூடிய வாய்ப்புகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வைக்க போகிறோம். அடுத்த ஒரு இதை எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி தண்ணியில் நம்ம அக்ரிமேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கவராக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போது எல்லாமே எனக்கு இந்த ஒரு வீடியோவுக்கு எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஒன்றுமே புரியாது. நம்ம என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்து நம்ம எந்த வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நாளைக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெட் கிரே ஃபிஷ்ஷு. இது மாதிரி நான் சொன்னது போல தான் இது வந்து ரெட் கிரே ஃபிஷ்ஷு மேலு. ஃபஸ்ட்டு காமிச்சது ஃபீமேலு, இது மேலு. அதுக்கு முன்னாடி நம்ம 2 காமிச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது. கோஸ்ட் வெரைட்டி, அது ப்ரௌன் கோஸ்ட் வெரைட்டி. 2 டபுள் கலர் இருக்கும் அதில். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரு, சாயில் கலர் ரெட். இது மேலு கிரே ஃபிஷ்ஷு. இது நம்ம அக்யூமுலேட் பண்ணுறோம், இப்போ டப்புக்குள்ளே போடுறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம டப்பில் எடுத்து அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் அதை நம்ம தண்ணியில் செட் பண்ணோம். அந்த டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி அது செட் ஆகும். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷுங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அக்யூமுலேட் பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு. இந்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் வெரைட்டி. இது வந்து ஷ்ரிம்ப்பும் நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஒரு இம்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் எடுத்துருக்கோம். ஷ்ரிம்ப்பும் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணியாச்சு. ரெட் கலர் செரி ரெட்டுன்னு சொல்லுவோம், அதை நம்ம இப்போ டப்பில் போட்டாச்சு. இப்போ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா கிரே ஃபிஷ் வெரைட்டி தான். மார்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு மார்பிள் வெரைட்டிங்க இது. இது கிரே ஃபிஷ்ஷு. இந்த கிரே ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீனில் வரக்கூடிய ஒரு டபுள்யூட்டட் கலர். அதாவது பார்த்தீங்கன்னா காக்டெயில் கலந்த மாதிரி ஒரு ப்ரௌன் டாட்ஸோட ஒரு க்ரீன் பேட்சோடு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம், மார்பிள் கிரே ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். இதுவும் கிரே ஃபிஷ் தான். ஸோ இது வந்து இப்போ அடுத்து நம்ம வைக்க போகிறோம். அது அடுத்து நம்ம இருக்கக்கூடியது. ஸோ 2 இருக்கக்கூடிய ப்ரௌன் கோஸ்ட் 2 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ரெட்டு, ஃபுல் ரெட்டு. அது கிரே ஃபிஷ் 2 எடுத்திருக்கோம். ஒரு பேர் 2 பேர் ஆச்சு. இப்போ 3வது பேரில் 1 எடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா அந்த மார்பிள் சொல்லக்கூடிய அந்த வெரைட்டி கிரே ஃபிஷ்ஷு. ஸோ அடுத்தது ஒரு வெரைட்டி எடுக்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா தெரிய போகுது பாருங்கள். இம்போர்ட் அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து வைக்க போகிறது தான் நம்ம அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம டப்புக்குள்ளே தான் போட போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு நல்லா பாருங்கள், க்ளோஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்பிளையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த ஒரு